இல்லையா? ஐயோ பயமாக இருக்குதுப்பா. உங்களை பார்த்தா சென்னையில் எத்தனை பேருன்னா எத்தனை நாள் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே தோட்டத்துக்கு வந்துடுங்களா, அங்கேயே இருக்கிறாங்க. ஐயா, நடிகர் கமலஹாசனோட படத்தை கர்நாடகாவில் திரையிடலை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சதா கன்னடம்னு சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே திரையிடலை. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறது நல்லா இருக்காது. ஐயா, இப்போ கொஞ்ச நாளாகவே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா, நீடிக்காம இருக்குமா? நிச்சயம். அதாவது எல்லாத்துக்கும் எந்நாட்டிலும் இந்த உலகத்தில் தேர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது ஐயா, 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா ஐயா? இல்ல முகுந்தனா கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஒழிந்து போன விஷயம் இனி நடக்க போகிறத பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்போதுமே ஒரு வியூகம் ஒதுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தல் ஏற்கனவே 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது? அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்கள் தான் 1 2 சொல்கிறீங்க. பாருங்களா, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இந்த வெயிலில் நிற்க வைக்க ஒரே கேள்வி, அவர் 1 கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா, இல்லை உங்களிடம் தான் இருக்குமா? நான் சொல்றேன், உங்களை சந்திக்க தான் போறேன். குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பா வந்து நிறுவனருக்கும் தலைவருக்குள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரா? அவரு நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள். அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினாரு. பேசப்பட்டது நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கான உள்ள கூட வெயில்ல நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கோக்கு அல்லது மிகுந்த பாசம் இருக்குது. அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன், அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில பாஜக இருந்து அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? 26 தேர்தல் ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்களாம் தெரியலையா? அவங்கள கேட்கணும். திரு கோகா மணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி
நிறுவனருக்கு தலைவருக்கு 26 தேர்தல் மன உளைச்சல். ஐயா 26 தேர்தலில் பாமக எந்த அணியில இருக்குது? வெயில நிக்கிறாங்க உள்ள உடம்பு போய் பேசு. ஐயா, 26 தேர்தலில் பாமக எந்த அணி எங்க புறப்பட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறது சொல்லிடுதா? சரிங்க. கோக்ஸ் 2-3 இது கோக்ஸ் எல்லாம் பெப்சி ஏதாவது ட்ரிங்க்ஸ் வெயில். நன்றி. 26 தேர்தலில் பாமக எந்த அணியில இருக்கீங்க? நீங்கள் நினைக்கிற அணியில் நான் இருப்பேன். எப்போ கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. பேசுவோம், பேசிதான் எல்லாம் பழமை ஆனது. 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க பார்க்குறீங்க? அதான் வரவேற்று அறிக்கலாம்.